ஒரு ஊரில் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வேலை முடிஞ்ச ஒரு நைட் நேரம் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஒரு சுரங்கப்பாதை வழியாக போக வேண்டியது இருக்குது. அப்போ அது வழியாக போயிட்டுருக்காரு. திடீர்னு அவர் வழி மறித்து அதை திருடன் நல்ல ஷார்ப்பான கத்தி காட்டி, அவன் பர்ஸ் என்கிட்ட கொடு, முரண்டு பிடிச்சின்னா உன்னோட குரல் வலையை கழுத்து அறுத்து விசிறிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த திருடனை பார்த்தியும் இவர் யோசிக்கிறாரு. அந்த பையனுக்கு ஒரு 18 வயசு 19 வயசு இருக்குது, டீனேஜ் வயசு தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்ககிட்ட பதில் எதுவும் பேசாமல் அவர்கிட்ட இருந்து தன்னுடைய பர்ஸை எடுத்து எந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் அப்படியே தப்பி அந்த பிறந்து அப்படி ஓலான்னு முயற்சி செய்கிறான். அப்போ அவன் கூப்பிட்றாரு, தம்பி ஒரு நிமிஷம், நீ நைட்டு முழுக்க இதே மாதிரி கத்தி காட்டி எல்லார்கிட்டையும் பணம் புடுங்கிறதா இருந்தால் இந்த கோட்டு இது உனக்கு தேவை. ஏன்னா இது நீ வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது, நீ இதை போட்டுட்டா உனக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கோட்டை கழட்டுறாரு. திருடனுக்கு அப்படியே கொஞ்சம் குழப்பம், என்னடா இந்த ஆள் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறேன். நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கோணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறானே. இவர் அதுக்கு மேலே ஒரு படி போய், நீ ரொம்ப பசியாக இருக்கிற, வா உனக்கு ஓகேனா நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவனுக்கு இன்னிமே அவர் நம்பாமல் பார்க்குறான். இந்த வயசில் நீ ஒரு சில 100 ரூபாய்க்காக நீ ரிஸ்க் எடுத்து உன்னோட சுதந்திரத்தை அடகு வச்சின்னா நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறதா அறுத்தா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்றாரு. திருடனுக்கு ரொம்ப குழப்பம். அவர்கிட்ட வேறு ஏதாச்சும் கத்தியோ வேறு ஏதாச்சும் ஆயுதமாக இருக்கிற போட்டு வச்சுக்கான்னு போய் அவரை டெஸ்ட் பண்ணுறான். அப்படி இருந்து அவர்கிட்ட இல்லை. அப்புறம் அவர் நம்பிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பக்கத்தாண்டி அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகிறாங்க. சாப்பிட்றப்ப அந்த ஹோட்டல் ஓனரு அப்புறம் அந்த சப்ளை பண்ணுறவங்க எல்லாமே இவருக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன இது உங்களுக்கு இப்படி ராஜ மரியாதை தர்றாங்க இவங்களாம், நீங்களாம் இந்த ஹோட்டலோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரும் திறன் கேட்குறேன். இல்லைப்பா, நான் அடிக்கடி இங்கே சாப்பிட்றது வழக்கம், அதனால் எல்லாருமே எனக்கு நல்லா அறிமுகமாகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சர்வ் பண்ணுறவர் கூட ரொம்ப பண்பாக நடந்துக்கிறாரு. நாம் எல்லார்கிட்டையுமே ரொம்ப பண்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஸ்கூலில் சொல்லி தெரியலையான்னு சொல்லி போட்டு அவர் கேட்குறாரு. இவன் சொல்கிறேன், தந்தாங்க, ஆனால் அதெல்லாம் சும்மா டுபாக்கூறு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சாப்பிட்டு முடிக்கிறப்போ அவங்ககிட்ட இவர் கேட்குறாரு, என்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இல்லை, பர்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது, பர்ஸு நீ என்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பணத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக கேட்குறாரு, கண்ணியமாக கேட்குறாரு. கேட்கங்காட்டி நியாயமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருடம் பர்ஸோட ஓட்டம் பிடிச்சிருக்கோன்னு. ஆனால் அவன் ஓடல, அதுக்கு மாற அந்த பர்ஸை அவர்கிட்டயே திருப்பி தரேன். இவர் ரொம்ப கண்ணியமாக கேட்டுங்காட்டி அதுக்கடுத்து இவர் என்ன செஞ்சார்னா, உனக்கு ஓகேனா இந்த கத்தி நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. அதாவது இந்த கத்திக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அந்த கத்தியை அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். அப்போ என்னாச்சுன்னா, ஒரு திருடனை மாற்றி இது மாதிரி ஆச்சு, அடுத்து தன்னை காத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு அவர் பண்ண செயல். அப்புறம் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மனசு மாறி போயிடுறான். இவர் திரும்பி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு யாரும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, டைம் கேட்டால் நீ வாட்சியை கழட்டி கொடுக்குற ஆள், நீ இப்படி நடந்துக்கிட்டதுலையுமே அவன் பதிலுக்கு அப்படி நடந்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம், அப்படி உன்னை நான் பாராட்டுறேன்ப்பா, உண்மையான நீ அருமையான வேலை செஞ்சு அவங்க அம்மா பாராட்டுறாங்க. இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேர்ல்ட் இஸ் எ மிரர், உலகம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. நாம் எப்படி மற்றவங்கள நடத்துகிறோமோ அப்படித்தான் அவங்களுமே நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.